ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹேர் கேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஹேர் கேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய எல்லா முடி பிரச்சனைகளும் சரியாகும். முடி கொட்டுறது, டேண்ட்ரஃப், முடி கட் ஆகிறது, முடி தின்னாக இருக்கிறது, நிறைய எல்லா ப்ராப்ளத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஒன்று போதும். இது வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் வச்சு தான் செஞ்சுருக்கேன். மோஸ்ட்லி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் தான். இதுக்குன்னு தனியாக நம்ம போய் அமௌண்ட் செலவு பண்ணியெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. இதை வந்து நீங்கள் வாரத்தில் 2 நாள் யூஸ் பண்ணுனா நம்மளுக்கு சீக்கிரமாகவே ரிசல்ட் தெரியும். இப்படி டைம் கிடைக்காதவங்க வாரத்தில் 1 நாளாவது போடுங்க. எனக்குமே முடி கொட்டுற ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இந்த பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடி கொட்டுறதெல்லாம் வந்து ரொம்பவே ஸ்டாப் ஆகிட்டு முடி வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. தின்னான ஹேரெல்லாம் நல்லா வந்து திக்காக ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா குட்டி குட்டி பேபி ஹேரும் வந்திருக்கு. வாங்க அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முந்தின நாளே வெந்தயத்தை ஊற வச்சுக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிப்போம். வெந்தயம் வந்து நல்லா ஊறி இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து நல்லா வந்து அரைப்படும். இப்போ வெந்தயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆலோவேரா ஆட் பண்ணிக்கலாம். ஆலோவேரா பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான ஆலோவேராவாக இருக்கணும். ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா சேர்த்துட்டு போது நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகம், சீக்கிரமாக ரிசல்ட் தெரியும். அப்படி கிடைக்காதவங்க மட்டும் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு முட்டையோடைய வெள்ளைக்கரு ஆட் பண்ணிப்போம். இந்த வெள்ளைக்கரு ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்லா வந்து ப்ரோட்டீன், நம்ம முடி வளர்றதுக்கான சத்து வந்து இதுதான் கொடுக்கும். ஸோ அதனால் வெள்ளை முட்டையை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம தலையில் வந்து ஒட்டாமல் இருக்கும். குளிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெந்தயம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஹேரில் ஒட்டிக்கும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு அரைச்சி நல்லா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம ஸ்கேல்பில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வந்து கொஞ்சம் லூஸாக டைப் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சதுக்கப்புறமா நம்ம குளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி வாரத்தில் 2 நாள் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. கூடிய சீக்கிரம் உங்கள் முடிய பிரச்சனையெல்லாம் சரியாகி முடி சூப்பராக வளர ஆரம்பிச்சிடும்.